ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற சாம்கோ லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற ஒரு NFO டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோ இன்னும் எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆகும், எப்போ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டரோட கைடன்ஸோட பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான உங்களோட போர்ட்ஃபோலியோ அட்வைஸ் பண்ணுறது எங்களோட வேலை. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எங்ககிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் கம்பெனியோட டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற சாம்கோ லார்ஜ் கேப் ஃபண்ட் புதுசாக வந்திருக்கிற NFOங்க கேர் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த NFO பீரியட் பார்த்தீங்கன்னா 5th March 2025 ஓப்பன் டேட்டு, 19 March 2025 க்ளோஸ் ஆகுது. ஸோ வாங்க இந்த NFO பற்றி குயிக் அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபண்டு லார்ஜ் கேப் ஃபண்டு பேர் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற ஃபண்டு. மற்ற லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை விட இதில் அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேர் ஸ்ட்ராட்டஜி, கேர் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கேர் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிக்கு இவங்க ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C வந்து கிராஸ் செக்ஷனல் மொமெண்டம், A அப்சல்யூட் மொமெண்டம், R ரெவென்யூ மொமெண்டம், E ஏர்னிங்ஸ் மொமெண்டம். இந்த 4 விதமான மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கமாக இருக்கிற லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறத விட இது பெட்டராக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க ஃபோக்கஸ் எல்லாமே டாப் 100 கம்பெனிஸில் தான் இருக்க போகுது. மார்க்கெட் கேப் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் என்ன கம்பெனிஸ் இருக்கோ அதில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் இவங்க மார்க்கெட் வாலிட்டிலிட்டியை யூஸ் பண்ணி மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அப்ளை பண்ணாங்கன்னா ரிட்டர்ன்ஸும் நல்லா எடுத்து கொடுக்கலாம். இந்த ஃபண்டோட ஸ்கீம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 100 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாயிலேருந்து லம்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் SIP பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிளான் டைரக்ட் அண்ட் ரெகுலர் ரெண்டுத்துலையுமே அப்ளிகபிளாக இருக்குது. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ள 10% ஆஃப் யூனிட்ஸ்க்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே இருக்க 90%க்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு அப்புறமா எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. இந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க டு ஜென்ரேட் லாங் டர்ம் கேபிட்டல் க்ரோத். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டர்ம் ஒரு 5-7 இயர்ஸ்க்கு மேலே நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த ஃபண்ட் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிஸ்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஃபண்டுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் என்ன ஃபாலோ வராங்க. இதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே 10 rupees ப்ரைஸில் NAV கிடைக்கும். ஸோ நிறைய யூனிட்ஸ் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் நல்ல டவுனில் இருக்கிற டைமில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த ஃபண்டுக்கு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஒன் லைனில் சொல்லணும்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரைட் டைம் அண்ட் ரைட் ஃபண்ட். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குது. எப்போ தான் இது மேலே வரும், எப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ராஃபிட்ல மாறும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். இந்த டைம் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்குது, விலை கம்மியாக போயிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இல்லை ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா வழக்கமாக இருக்கிற ப்ரைஸை விட இப்போ வந்து ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டுமே தான் ஒரு நல்ல யுக்தியாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ்ட் 1 இயரில் 2 இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்லேருந்து கம்மியாகவோ இல்லை நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், நமக்கே வந்து இரிட்டேஷன் ஆகும். பட் என்னோட ஒரே சஜஷன், இந்த டைமில் நீங்கள் வந்து அப்செட் ஆகாமல் இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வரும்போது ரிட்டர்ன்ஸும் நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு இப்போதைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீட் இல்லை அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சினாரியோ மாறி ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு நல்லாவே ஏறி வரும். ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ மாறும். பட் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் என்ன இருக்குது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே டிபெண்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் டவுனில் போயிட்டு இருக்கிற இந்த டைமில் நீங்கள் பேனிக் ஆகாமல் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முடியுமோ ஆட் பண்ணுங்க. SIPs போயிட்டு இருக்குன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பற்றின டீடைல் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நாங்களே ஷேர் பண்றோம். அண்ட் ஆல்ரெடி எங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.